நிறைய ரிஸ்க் வந்து மார்க்கெட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நிறைய ரிஸ்க் உருவாகும் நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த ரீசன்ட் கொரோனா இது பெரிய ரிஸ்க் எல்லாருக்கும். இது யார் எதிர்பார்த்தா இப்படியெல்லாம் முடங்கி போவோம்னு சொல்லிட்டு இதனால இப்போ நிறைய நஷ்டம் வந்து போச்சு. இப்போ இது வந்து பணம் போட்டவனும் அறிவை போட்டவனும் சண்டை போட்டுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது வந்து எதிர்பாராத இந்த மாதிரி ஒன்று ரிஸ்க்கு. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தொழிலில் வந்து எதிர்பாராத எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதை வந்து நாங்கள் நார்மலாக என்ன சொல்லுவோம், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் அண்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் அந்த ரீஜனில் டிஸ்டர்பன்ஸ் ஆனால் நம்ம தொழில் எங்கே போவோம், எப்படி நிற்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு 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 நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து உள்வாங்கி இதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுடைய அறிவும் பொருளும் இது 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 கண்டிப்பாக தேவைங்க. இந்த காம்பினேஷன் இருந்தால் தான் ஜெயிக்கவும் முடியும். பணம் இருக்கிறவங்க அந்த பணத்தை பல மடங்காக பெருக்கணும் அப்படின்னா நல்ல அறிவுள்ளவங்களை தேடி அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பணம் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஐடியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐடியா இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பணமும் இருக்காது. ஸோ இந்த காம்பினேஷன், இந்த ஒரு சர்ச், இதை வந்து அதை தேடணும். பணம் இருக்கிறவர்கள் தேடணும். இப்போ உலகத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் பணம் வச்சுருக்கிறவங்களாம் யார்கிட்ட ஐடியா இருக்குன்னு பார்த்து அவங்கள கொண்டு வந்து வச்சு அந்த தொழிலை உண்டாக்கி ஒரு பெரிய லெவலுக்கு போய் பிரிகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது ஹானஸ்ட்டாக பிரிஞ்சுக்கிறாங்க. எப்போ ஒன்றால் நான் இவ்வளோ சம்பாரித்தேன், உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன் நான். அவரும் வந்து ஜாலியாக ரிட்டையர்ட் ஆகி அடுத்த தொழிலில் வேறு எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இது வந்து தேவைங்க. இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக தேவை. இது ரெண்டாவது, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வேணும். பணம் இருக்கா உங்கள்கிட்ட, நல்ல அறிவை தேர்ந்தெடுத்து இறங்குங்க. ஒரு காம்பினேஷனாக என்டர்பிரைசிங்காக உள்ளே போங்க. ஒரு ஷாப் ஆரம்பித்த இடத்துல 10 ஷாப் உங்களால் போட முடியும். இது கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறவங்க ஆரம்ப கட்டத்திலே கடன் பெற்று தொழில் தொடங்கலாமா? அரசாங்கத்திலேயோ தனிநபர்கிட்டையோ கடன் பெற்று தொழில் தொடங்கலாமா, இல்லை அது தவறா? இது சரியாக தவறானுங்கிறது தொழிலை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சில தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100% ப்ராஃபிட்டை வச்சு பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தொழிலில் வந்து நீங்கள் கடனை வாங்கி போட்டு பண்ணிங்கன்னா ஒரு குயிக்காக அந்த கடனை உங்களால் வந்து சரி கட்ட முடியும். அப்புறம் சில தொழிலில் வந்து ஒரு 15-20% மேலே நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அப்படின்னும் போது வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் எடுத்திங்கன்னா 12-13% லோனு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஒரீஸாக தான் இது வரும். அதனால் வந்து நீங்கள் தொடங்கக்கூடிய தொழிலை பொறுத்து தான் உங்களுடைய கடன் கடன் வாங்குவது சரியா இல்லையானுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரே ரூல் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும்ன்ட்டு சொல்ல முடியாது. அது வந்து சான்ஸே கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு 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 பேங்க்கில் போய் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு கொலாட்ரல் வச்சு தான் நீங்கள் லோன் கொடுக்க போகிறான். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, அதில் என்ன ப்ராஃபிட்ன்றலாம் அவன் பார்க்க மாட்டான். ஏதோ ஒரு கொலாட்ரல் நீங்கள் கொடுக்குறீங்க, இத்தனை % அவன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறான், அதை நீங்கள் பே பண்ணுறீங்க, இப்படி வர்றீங்க. அது கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹலாலான முறையில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதாவது வந்து இந்த மாதிரி நம்ம முதல் கேள்விக்கு பதில் சொன்னோம்ல, பணம் இருக்கவங்கள்ட்ட அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களால என்னால் வந்து அதிகமான தொழிலெலாம் இன்வால்வ் ஆக முடியாது, வேணா நான் ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு சம்பாதிக்கிற லாபத்தில் எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு % கொடுன்னு சொல்லலாம். அப்போ அப்படின் போது நீங்கள் உங்களுடைய ஃபீஸிபிலிட்டி, நீங்கள் பண்ண பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், என் தொழில் ஒரு 30% லாபம் வரும், நெட் ப்ராஃபிட் ஒரு 20% வரும், 10% உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், 10% நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா போடுங்க, உங்களுக்கு ஒரு 10% வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 10% நான் கொடுத்துட்றேன், இல்லை 15% கொடுத்துட்றேங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸிபிலிட்டியை வச்சு நீங்கள் அதை முடிவு பண்ணலாம். அந்த மாதிரி அதுதான் பெஸ்ட்டு. அதனால் வந்து எனக்கு வந்து ஒரே பதில் வந்து ஒரே யார்ட் ஸ்டிக்கை வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து கடன் வாங்குறதுல தப்பா இல்லை சரியா அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து ஒரே இதை சொல்ல முடியாது. உங்களுடைய தொழில், அந்த எந்த தொழிலை நீங்கள் போகிறீங்களோ அதை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது. தொழில்கள் வந்து இப்போ சிறப்பாக நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதா சிலர் வந்து பேங்கின் உதவிகளை நாடுறாங்க. அது செய்யலாமா? நீங்கள் முதல்ல பேங்க் போகிறதுக்கு முன்னாடி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. அதாவது எம்எஸ்எம்இங்கிற இந்த என்னது மினி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இங்கிற ஒரு சிறு குறு நடுத்தர தொழில் அமைப்புகள் வந்து இங்கே நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அது நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பேங்க்கில் போய் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புகளை ஒரு தடவை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர். உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓரளவு ரன் பண்ணியிருப்பீங்க. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். அது நீங்கள் வந்து பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க் கொடுப்பான்.
உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேங்க் உங்களுக்கு கொடுப்பான். பட் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ஸ்கீமில் போனீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு 10 லட்ச ரூபா வேணும்னா எம்எஸ்எம்இ இதில் வந்து எம்எஸ்எம்இக்கு ஸ்கீம்லலாம் வந்து ஒரு 5 லட்சம் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். பட் 5 லட்சம் கொடுத்தாலும் அவன் போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். உங்களுக்கு 4%, 3%, 5% அதுக்குள்ளே தான் வரும். ரெண்டாவது அவன் வந்து இது சில சப்சிடி கொண்டு வருவான், சில நேரத்தில் சில ரிபேட்டையும் கொண்டு வருவான் உள்ளார. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபைனான்ஸுக்கு, அந்த ஸ்கீமு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து, அது உங்களுக்கு முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேங்குக்கு போங்க. அப்படி பேங்குக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கு மட்டும் செல்லுங்கள். தனியார் வங்கிகளுக்கு நீங்கள் போகிறத வந்து என்னுடைய ஆங்கிளில் அதை வந்து நான் வந்து தவிர்க்க விரும்புகிறேன். கிராமப்புறங்களில் புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் உதவிகள் எப்படி, அவங்க அரசாங்கத்தின் உதவிகளை நாடலாம், அரசாங்கம் என்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்கிறதாக ஒரு தகவல் இருக்குது, சொல்லுங்கள். இப்போது கிராமப்புறங்கள்லேருந்து உங்களுக்கு தொழில் செய்யணும்னா நீங்கள் பொதுவாக ஏதாவது ஒரு கடை வைப்பீங்க, இது ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு வெல்டிங் பட்டறை, இல்லை ஒரு கார்பென்ட்ரி ஷாப்பு, இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் எது பண்ணினாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு ஃபைனான்ஸ் உள்ள மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கும் எகெயின் வந்து நீங்கள் வந்து பிரதான் மந்திரி யோஜனாவினுடைய பல திட்டங்கள் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டு அது ரிலேட்டட் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் வந்து உங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது சில அமைப்புகள் இருக்கும், அந்த அமைப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 அமைப்புகள்கிட்ட முதல்ல போய் எதுக்கு அவங்களால வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன தொழிலுக்கு அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்கங்கிற அந்த கைட்லைன்ஸை வாங்கிட்டு வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். அதில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் லெவல், நீங்கள் ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லெவல், அந்த சர்டிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களால பண்ணித்தர முடியும். எகெயின் இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு நீங்கள் ஒரு இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட், அந்த இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நல்லா பார்க்கணும், என்னென்ன ஸ்கீம் அதில் இருக்குது, அது இங்கே லோக்கலில் அதை யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை அணுகுங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உதவி வேணும் அப்படின்னா எல்லா ஏரியாவிலையும் ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இல்லை ஒரு பிஸ்னஸ் கமிட்டி மாதிரி ஏதாவது இருப்பாங்க. இப்போ தஞ்சாவூரில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு இருக்குது, திருச்சியில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போது தொழில் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ், அந்த இது பேங்க்ஸ் ரிலேட்டடு அதெல்லாம் பண்ணுறதுக்கான சில குரூப்ஸ் இருக்காங்க. குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு 500-1000 ரூபாய் கொடுத்து ஒரு அட்வைஸ் நீங்கள் வாங்கலாம். ஒரு ஃபீஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு சின்ன ஃபீஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து கலந்து பேசுனீங்க அப்படின்னா இது எப்படி போகணும், என்ன ரூட் இருக்குது, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குங்க. நீங்கள் வந்து அதை நீங்கள் ஓப்பன் மைண்டோடு போய் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிராமங்களில் சின்ன தொழிலும் சரி பெரிய தொழிலும் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அந்த மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீமில் இருக்குது. என்ன கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒரு பெரிய நமக்கு இஷ்யூ அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் அது நடக்காது, அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். அப்போது அது வந்து நீங்கள் வந்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா பெட்டர், ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதே தொழிலை ஒரு 1-1.5 லட்ச ரூபா போட்டு நீங்களே ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் நீங்கள் ரன் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போய் இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 லட்சம் என்ன 10 லட்சம் கூட லோன் உங்களால் வாங்கிட முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, எங்கள் தொழிலில் வந்து ரொம்ப போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி களையிறது? போட்டியும் பொறாமைகளும் இல்லாமல் தொழிலே பண்ண முடியாது, அது இருக்க தான் செய்யும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, களைய முடியாதுங்க. என்னை பற்றி ஒருத்தன் தப்பாக நினைக்கிறான் அப்படின்னா நான் வந்து 10 பேர்கிட்ட பேசுகிறவன்ட்ட போய் வேணா 2 பேர்கிட்ட மட்டும் பேசுகிற அளவுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிய வந்து அவன் பேசாமல் நிறுத்தலான்றதெல்லாம் வந்து சான்ஸ் கிடையாது. என்னை ஒருத்தன் தவறாக பேசணும், என்னை ஸ்லாண்டரிங் பண்ணணும், என்னை பற்றின ஒரு தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து தடுக்க முடியும்.
பட் ஓரளவு தான் அதெல்லாம் தடுக்க முடியும். அப்புறம் அவன் பின்னாடியே நம்ம நின்றுட்டு இருந்தாலும் அவன் தொழில் நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் பொறாமைப்படுறவங்கள பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இது பொறாமை அந்த பொறாமையினால் நான் சந்திக்க போகிற இழப்பை விட பொறாமை யார் கொள்கிறானோ அவன் தான் நிறைய சந்திக்க போகிறான் அந்த இழப்பை.